வணக்கம். இன்றைக்கி ஃப்ரீயாக ஒரு ஹார்வெஸ்ட் பார்க்கலாமா? என்ன புரியலையா? எப்படி ஃப்ரீன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? சொல்கிறேன். இந்த வெங்காயத்தை அறுவடை பண்ணிவிட்டு நான் அந்த கதையை சொல்கிறேன். செடிகளுக்கு உரம் கொடுக்கறதுக்காக வெங்காய பூண்டு சருகு, காய்களோட தோல் இந்த மாதிரி காய்கறி கழிவுகளை நம்ம போடுவோம். அப்படி போடும்போது ஒரு சில வெங்காயம்லாம் அழுகி போயிருக்கு அப்படின்னு போட்டிருப்போம் இல்லையா? அதெல்லாம் அங்கங்கே செடிகளுக்குள்ளே முளைச்சிருக்கும். அதை ஏதாவது ஒரு தொட்டிலையோ க்ரோ பேக்லேயோ ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல நம்ம ஊனி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம்லாம் முளைச்சி வர்றதுக்கு 2 months தான். தாள் மடிகிறது தான் அதோட ஸ்டேஜ். ஹார்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஸ்டேஜ். இந்த வெங்காய தாள்கள்லாம் வறண்ட மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்கு இல்லையா? இதை தான் தாள் மடிகிறதுன்னு சொல்லுவோம். 2 weeks முன்னாடி மழை பெஞ்சதில்ல, அப்போ ஹார்வெஸ்ட் பண்ணது. மழைக்கு முன்னாடியே எடுத்திருக்கணும். ஒரு 2 நாள் லேட்டாக எடுத்ததுனால மேல்தோல்லாம் கருப்பு கருப்பாக இருந்துச்சு. ஸோ அதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடலான்னு தண்ணியிலேயே போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இல்லைனா தண்ணியில் போட வேண்டியதில்லை. ஜஸ்ட் அந்த மண்ணை மட்டும் ஊற்றி விட்டுட்டு ஒரு 2 நாள் அப்படியே வச்சுருந்தோன்னா நம்ம கரெக்டான இது வந்துடும், கலர் வந்துடும். நல்லா தண்ணியில் போட்டங்காட்டி தோலில் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துருச்சா, ஸோ அதனால் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டுக்கு அப்படின்ட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறக்கே ஆசையாக இருந்துச்சு. நீ அந்த வேர் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா போதும். நல்லா இருக்கா இந்த ஃப்ரீ ஹார்வெஸ்ட்? நன்றி.